வணக்கம் viewers. வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ் பவர்ட் பை பீக்கன் வைப். இன்னைக்கு நம்ம கூடயே இணைஞ்சிருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிகப்பெரிய அச்சீவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் நிக்கலைங்க, அதோட அவங்களுடைய ஜேர்னி நிக்கல. யூபிஎஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இருக்காங்க. சோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய செல்வி சத்யானந்தி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டயே நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. பொதுவா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேருக்கு ட்ரீம் வந்து ஐஏஎஸ் ஆகணும், இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், இல்ல நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே ஐபிஎஸ் கூட இருக்கும். சோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பர்டிகுலரா எதனால நீங்க அதை சூஸ் பண்ணீங்க? ஸோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபாரின் சர்வீஸ்ல முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமசி அப்படின்றது வந்துட்டு ஒரு புது பால் கேம் மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ற மாதிரியான டெசிஷன்ஸா தான் அது இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஸ்கேல் ஆஃப் இம்பாக்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல இருக்கும், இந்தியா லெவல்ல இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு லைக் டிப்ளமசில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நார்மலாவே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்துட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சூப்பர் சூப்பர் மேம். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ட்ரைனிங் எல்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது இடம். சோ இட்ஸ் வெரி நைஸ். சூப்பர். ஓகே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனவை வந்து நீங்க இப்போ அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் நீங்களும் ஒரு ட்ரீமரா இருந்துட்டு இப்ப அச்சீவரா மாறி இருக்கீங்க. சோ இந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட யூபிஎஸ்சி ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கனகராஜ் ஸ்டடி சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சர்க்கிள், அது வந்துட்டு ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ காலேஜ் படிக்கும்போது அங்க போயிட்டு சீனியர்ஸ் கூட பேசி ஸோ ஒரு இன்ட்ரோ மாதிரி எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம், கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அதுல எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, சிகரம் கோச்சிங் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் சங்கர்ல படிச்சேன் யூபிஎஸ்சி. ஸோ அப்படிதான் என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஆஃப்டர் கிராஜுவேஷன். அதுக்கப்புறம் எஸ் மேம், அது 1 இயர் வந்துட்டு யூபிஎஸ்சி கோச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், பட் கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் திருப்பியும் என்னோட ஜேர்னி வந்துட்டு கோயம்புத்தூர்ல தான் வந்துட்டு நான் கன்டினியூ பண்ணேன். பிகாஸ் அது ஃப்ரீ கோச்சிங் 1 இயர். அதுக்கப்புறம் அங்கேயே கன்டினியூ பண்ண முடியாது ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால. திருப்பியும் நான் கோயம்புத்தூர்லயே வந்துட்டு கன்டினியூ பண்ணேன். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், செகண்ட் அட்டெம்ப்ட். அதுலயும் வந்துட்டு ஐ குட் நாட் கிளியர் ப்ரிலிம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகி நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த டைம் தான் நான் ஆக்சுவலா ப்ரிலிம்ஸ் கொடுத்து முடிச்சு கிளியர் ஆகல. பிகாஸ் சிசாட் கிளியர் ஆகலன்னு ஐ காட் லைக் டிப்ரெஸ்ட். ஸோ அப்பதான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன். யூபிஎஸ்சி அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜேர்னிலேயே பாத்தீங்கன்னா குரூப் 1 கொடுத்திருந்தேன். அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. பட் யூபிஎஸ்சி தான் ஏம் அப்படின்றதுனால டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் போயிட்டு நான் மெயின்ஸ் எழுதினேன். பட் அப்ப கிளியர் ஆகல. தென் இப்போ ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டட். ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 1 கொடுத்தேன். அதுக்கப்புறம் குரூப் 1 முடிஞ்சு குரூப் 1 கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஆம்பிஷன் யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுனால தென் ஸ்டார்டட் ட்ரைனிங் பீரியட்ல திருப்பியும் யூபிஎஸ்சி ஜேர்னின்றது வந்துட்டு ரெஸ்யூம் ஆகுது. அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு லீவ் எடுத்துட்டு மெயின்ஸ் எழுதினேன். தென் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் இங்க ஃபாரின் சர்வீஸ். சூப்பர் சூப்பர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னில இருந்திருக்கீங்க, பிளஸ் அச்சீவும் பண்ணிட்டீங்க. அதுதான் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம யூபிஎஸ்சி ஜேர்னி பத்தி இன்னொரு தனியா பேசலாம். பட் இப்போ நம்ம யூபிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி சிசாட் அண்ட் அதுல வந்து
நிறைய பேருக்கு வந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயம். சோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது? பிரிலிம்ஸ் அண்ட் அதுல ஜிஎஸ் பிளஸ் சிசாட் உடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுவா இருந்தது? அண்ட் நீங்க வந்து 2 தடவை சிசாட் கிளியர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சோ தேர்ட் டைம் கிளியர் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்தே கிளியர் ஆயிட்டு இருந்துச்சு. பட் சிசாட்ன்றது ஃபர்ஸ்ட் 2 வருஷம். ஆக்சுவலா இது என்னோட 4th அட்டெம்ப்ட். பட் தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். பட் அது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது கொடுத்தது. ஸோ அந்த டைமுமே எனக்கு சிசாட் கிளியர் ஆகல. ஸோ 3 அட்டெம்ப்ட்ஸுமே ஜிஎஸ் கிளியர், பட் சிசாட் கிளியர் ஆகல. ஸோ நான் வந்துட்டு அதுல இருந்து எப்படி சிசாட் கிளியர் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியதா இருந்துச்சு. சிசாட் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 3 அட்டெம்ப்ட்ஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ராங்கான ஏரியாவை நான் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லாருக்கும் லைக் எல்லாரும் சொல்ற மாதிரி மேக்ஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு அக்யூரேட்டா ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்போ மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மேக்ஸ் எனக்கு வரல. ஸோ என்னோட ஸ்ட்ராங் ஏரியா காம்ப்ரஹென்ஷன். ஸோ அது தெரியாம நான் வந்துட்டு இந்த 3 அட்டெம்ப்ட்டுமே மேக்ஸை ட்ரை பண்ணி இனஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாததுனால எனக்கு கிளியர் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு யோசிச்சேன், என்னோட ஸ்ட்ராங் ஏரியான்றது காம்ப்ரஹென்ஷன். ஸோ நான் மாக் டெஸ்ட் போடும்போது என்னோட ஸ்ட்ராங் ஏரியா காம்ப்ரஹென்ஷன். ஸோ இப்போ காம்ப்ரஹென்ஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேக்ஸும் லைக் ரீசனிங்கும் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்ட்ராட்டஜி மாத்தினேன். அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு என்னோட 4th அட்டெம்ப்ட்ல. சூப்பர். அப்ப யாருக்கு எந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. சோ சூப்பர், ஒரு வண்டர்ஃபுல் இன்சைட் கொடுத்திருக்கீங்க சிசாட் பத்தி. தேங்க்யூ மேம். நீங்க சிசாட் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்னீங்க, பிளஸ் ஜிஎஸ்மே இப்போ வர வர டஃப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ்டினுடைய அந்த பேட்டர்ன் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ ஜிஎஸ்ஐ எப்படி ஹேண்டில் பண்றது? உங்களுடைய ரிசோர்சஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான சோர்சஸ் தான். ஆனா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கணும், அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சிச்சுவேஷனல் அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்துட்டு முருங்கைக்காய் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ முருங்கா பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, ப்ரெஷர் குக்கர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ இது நம்ம வந்துட்டு நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளவு அவேரா இருக்கும் அப்படிங்கறத அவங்க செக் பண்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு மைண்ட் செட்டோட போகாதீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டர்ன் சேஞ்ச். ஸோ பேட்டர்ன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்ற போது இதுதான் எலிமினேஷன் ஸ்டேஜ். ஸோ அப்ப எந்த அளவுக்கு அவங்க டஃபா ஆக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அப்புறம் பேர்ஸ் கொஸ்டின் வந்துட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி வந்துட்டு அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலுமே யூ கேன் மேனேஜ். பட் பேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியுமானா முடியாது. இதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க லைக் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் அப்படின்ற போது உங்களுக்கு அந்த இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதுல 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா கூட போதும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். பட் இப்ப பேர் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் அ கால்குலேட்டட் கெஸ். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ரீட் பண்றீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷியோரா உங்களுக்கு தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் போகும்போது மட்டும் லைக் 75%. இப்போ ஒரு 4 பேர்ல உங்களுக்கு 2 பேர் தெரியுது அப்படின்னா, இல்ல 3 பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மட்டும் அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் உங்களால நான் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற போது மட்டும் நீங்க தேர்ட் ரவுண்ட்ல 50-50 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்துட்டு அட்டன் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு புக் லிஸ்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் சேம் புக் லிஸ்ட்ஸ் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்னா சங்கர் ஐஏஎஸ் புக். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு என்சிஆர்டிஸ். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் புது என்சிஆர்டில இருந்து வருது. ஸோ நியூ என்சிஆர்டிஸ் வந்துட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போதான் நீங்க பிகினிங்ல இருக்கீங்க அப்படின்னா 6th to 12th படிக்கலாம். இல்ல இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு கொடுக்க போறேன் அப்படின்னா 11th 12th நியூ என்சிஆர்டிஸ் வந்துட்டு படிக்கலாம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஜியோகிரபி சேம் 11th 12th என்சிஆர்டிஸ் வந்துட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு நீங்க வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் வந்துட்டு நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் வந்துட்டு நீங்க டெய்லியும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் சில மேப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல நியூஸா வந்திருக்கும். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ அது பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ்க்கு லைக் அந்த நான் அவேர்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஈஸியா பதில் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் உடைய ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு நான் பாக்குறேன். ஓகே, சூப்பர். அப்ப நியூஸ் பேப்பர் ரீடிங்க ஒரு ரிலீஜியஸ் ஒரு ரிச்சுவலா ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லையா? தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது? என்னென்ன மாதிரியான புக்ஸ் ரெஃபர் பண்ணீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். என்னோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண மெயின்ஸ். ஸோ அதுலயே நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்ஸ் எழுதினேன். ஸோ குரூப் 1 எங்களோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா லைக் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட கேப் 1.5 years. ஸோ அந்த 1.5 years வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 75க்கு மேலேயே நான் டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், எக்ஸெப்ட் வந்துட்டு எத்திக்ஸ் பேப்பரை தவிர. ஸோ அந்த அந்த இது வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேசிஸா இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு என்னோட பிளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றத என்னோட பிளஸ் பாயிண்ட். சோர்சஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி காமனான சோர்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிரபின்னு பாத்தீங்கன்னா 11th and 12th என்சிஆர்டி புக்ஸ். அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு நம்மளோட 11th and 12th சொசைட்டி புக்ஸ். சொசைட்டின்றது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட், அதுக்கு சங்கர் ஐஏஎஸ் புக் தான் நான் வந்துட்டு படிச்சிருந்தேன். மிச்ச சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரிதான். ஸோ வந்துட்டு பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படித்தேன். அதை தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் அந்த 3 months. ஸோ எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் நான் லீவ் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு 2 months தான் இருந்தது. அப்போ நான் பண்ணது எனக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருந்துச்சு அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு பிஒய்க்யூஸ் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆப்ஷனல், என்னோட ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி. ஸோ என்னோட வீக்னஸ் நான் சொல்லக்கூடியது என்னோட ஆப்ஷனலா தான் இருக்கும். பிகாஸ் ஆப்ஷனலா தான் கம்மி மார்க் நான் வாங்கினேன். ஆப்ஷனல்ன்றது நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம படிச்சு அதுக்கு ஒரு பேஸ் நோட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கணும். நான் படிச்சிருந்தேன், பட் கேப் வந்ததுனால எல்லாமே மறந்துருச்சு. ஸோ திருப்பியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஆப்ஷனலுக்கு ஆஃப்டர் மை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னோட டிராபேக்கா நான் பாக்குறேன். அந்த மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஹிஸ்டரி ஆப்ஷனல் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பிளஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய டிகிரி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆப்ஷனல் எடுத்திருக்கீங்களா? ஸோ என்னோட டிகிரி பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், பிஏ பேச்சுலர் இன் எக்கனாமிக்ஸ். பட் என்னோட ஆப்ஷனல் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஏன் ஹிஸ்டரி அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நாங்க டிகிரியில அலைட் சப்ஜெக்டா ஹிஸ்டரி படிச்சோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்துட்டு ஹிஸ்டரி சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நிறைய இன்சைட்ஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பிளஸ் இப்ப பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ ப்ரிலிம்ஸ் வேற
அப்ரோச் ஆயிட்டு இருக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கூட. சோ நீங்க வந்து இப்போ ஜிஎஸ் ஆகட்டும் இல்ல வந்துட்டு, ஏன்னா ஜிஎஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியர் ஆயிட்டனால ஒரு பெரிய ப்ரெஷர் பில்டப் ஆகல. பட் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ஏன்னா அதனாலேயே நிறைய பேர் தோத்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா நீங்களும் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்க வந்து கண்டினியூஸா படிச்சிருக்கீங்க. சோ அதுக்கப்புறம் தான் இதை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. சோ அந்த டைம் பீரியட்ல இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிளஸ் அந்த எக்ஸாம் ஹால்ல உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ பிலிம்ஸ் வரப்போகுது. சோ பிலிம்ஸை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்துட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா தான் வரும். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படின்ற போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் போகும்போதும் லைக் வந்துட்டு என்ன மாதிரி வேணாலும் கொஸ்டின் வரலாம். ஸோ என்னோட வேலை அங்கே என்ன அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் அங்கே நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு போவாங்கன்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் மைண்ட் செட்டோட போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கேன், ஸோ நான் படிச்சது தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க போகும்போது இன்கேஸ் அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வரும்போது டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேசஸ் இருக்கும். சிலர் வந்துட்டு நான் சரியாவே படிக்கல, நான் வந்துட்டு போர்ஷன்ஸே முடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க. அந்த மாதிரி போறவங்களுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு இன்கேஸ் தெரிஞ்சதா இருந்தாலுமே அது வந்துட்டு தெரியாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட்டே எப்படின்னா நம்ம படிக்கல சரியா அப்படின்றது. ஸோ என்னோட மைண்ட் செட் அது நானும் மிச்சவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட போங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் எனக்கு இருக்க நாலேஜை வச்சு அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் போகணும். எப்பவுமே வந்துட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட போங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும், அந்த மாதிரி வரலன்னா டிசப்பாயிண்ட் ஆகுறது, அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சே இருக்கக்கூடாது. ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தேன் நாலேஜ் நான் என்ன பார்ப்பேன், லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இட்ஸ் மோர் அபவுட் உங்க பர்சனாலிட்டி தான் அவங்க அங்க செக் பண்றாங்க ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் இட் செல்ஃப். ஸோ நீங்க அந்த இடத்துல எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றீங்க, அந்த கொஸ்டினை உங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத அங்க செக் பண்றாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டோட போகும்போது பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் பேப்பரை. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. அதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்டாப் ரீடிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ். ஸோ நியூ திங்ஸை படிக்க வேண்டாம். இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் வில் கிவ் யூ ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்வேன், இதுதான் நானும் ஃபாலோ பண்ணேன். வெரி கிரேட். அண்ட் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மாக் டெஸ்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 100 days 100 டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. சோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது அந்த டைம்ல? ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா எது டிஎன்பிஎஸ்சி ஒரு யூபிஎஸ்சி எதுவா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதிகமா படிக்க மாட்டேன், பட் அதிகமா சால்வ் பண்ணுவேன் கொஸ்டின்ஸை. பிகாஸ் அதுல இருந்து நான் தப்பு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இன்னும் ரீடைன் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜியா பார்க்கக்கூடியது. ஸோ நான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிகமா சால்வ் பண்ணேன். மேக்சிமம் என்னோட கொஸ்டின் சால்விங் எப்படி இருக்கும்னா பிஒய்க்யூஸா தான் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் அந்த கொஸ்டினை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. பிகாஸ் ஒரு ஒரு வேற கோச்சிங்கோட கொஸ்டின் பேப்பர் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்னு சொல்ல முடியாது. ஸோ பிஒய்க்யூஸை சால்வ் பண்றது தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெட்டரா தோணுச்சு. அது மட்டும் இல்லாம மாக் டெஸ்ட் வந்துட்டு அட்டென்ட் பண்ணேன், லைக் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கக்கூடியது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மாக் டெஸ்ட் வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அதுல இருந்து கத்துக்கிறது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி என்னோட 4th attempt கிளியர் பண்ண அட்டம் பாத்தீங்கன்னா புக்ஸே நான் படிக்கல. பிகாஸ் ட்ரைனிங் இருந்ததுனால ஒன்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்துட்டு சால்வ் பண்ணோம். பிஒய்க்யூஸ் அண்ட் இது மாக் டெஸ்ட் ஏதாவது அட்டென்ட் பண்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அண்ட் வந்துட்டு நீங்க இப்போ ஒரு 4 years 3 to 4 years எடுத்திருக்கீங்க இல்லையா? அந்த டைம்ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல, செகண்ட் டைம் கிளியர் ஆகல அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த கேலிபர் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த 100% கான்ஃபிடன்ஸ் இருந்தா இந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆவீங்க அப்படின்ட்டு எப்படி உங்களோட மைண்ட் செட் இருந்தது அந்த டைம்ல? ஸோ என்னோட மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த
அந்த என்ன சொல்றது மைண்ட் செட்ன்றது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப அதிகமா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே புதுசு புதுசா கத்துக்கிறோம் அப்படின்ற போது எனக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே கான்பிடன்ஸோட தான் நான் வந்துட்டு போய் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியரை சந்திக்கும் போது எனக்கு வந்துட்டு ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்கூல் காலேஜ்ல ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க அப்படின்ற போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ ரொம்ப டிஜெக்டடா தான் இருந்துச்சு. பட் ஆனா கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது, ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐ கிவன் செகண்ட் அட்டம். ஸோ செகண்ட் அட்டம் கொடுத்து அதுவும் கிளியர் ஆகலன்ற போது எனக்கு ரொம்ப லைக் எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் வந்துட்டு டிப்ரெஷன், பிகாஸ் வீட்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எத்தனை வருஷம் படிப்ப, நீ கிளியரே பண்ணல. ஸோ அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு ஒரு சக்சஸ் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் என்னால ஃபர்தரா கொண்டு போக முடியும் யூபிஎஸ்சி ஜேர்னி அப்படின்ற போது வீட்டுல இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நான் டிஎன்பிஎஸ்சின்றத வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஸோ அதுல சக்சஸ் கிடைச்ச உடனே அது ஒரு இது மாதிரி லைக் அது ஒரு என்னோட கான்ஃபிடன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணுச்சு. எஸ், அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் சொல்வேன். ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்துட்டு கான்ஃபிடென்ஸா கொடுத்தேன். தட் ஹாஸ் லீட் டு மீ டு தி சக்சஸ். கிரேட் ஜர்னி நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. சோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதன் மூலமா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. எனி டெலிகிராம் சேனல் அவைலபிளா? இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாத் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் பிரைமரிலி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக. ஸோ ஏன் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு நிறைய மென்டர்ஷிப் அவைலபிளா இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்க்கும்போது மென்டர்ஷிப் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டட் இட். இன்கேஸ் ஃபர்தரா இன்கேஸ் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னாலுமே ஐ கேன் கிவ் மென்டர்ஷிப் டு தெம். ஸோ பாத் டு சக்சஸ் அப்படின்றதுதான் வந்துட்டு அந்த சேனல் நேம். ஸோ அதை சர்ச் பண்ணா they can get it. So and also I can give the link. Sure, I'll just sure ma'am. உங்களோட லிங்க் நாங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். thank you so much for your valuable time. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து மேம் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறோம். நீங்க தாராளமா மேம் கிட்ட உங்க டவுட்ஸ் கேட்கலாம். thank you so much ma'am. Thanks for coming. Thank you.